தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என் வீட்டுல நான் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுன்னு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டுமா, வேலைக்கு போற இடத்துல ஒர்க் டென்ஷனு, மேல் அதிகாரியோட ப்ரெஷர்னு அந்த பக்கம் ஒரு டென்ஷன். வீட்டுல இருக்கிறத வேலையில காட்ட முடியாது, வேலையில இருக்கிற ப்ரெஷரை கொண்டு வந்து வீட்டுல கொட்டவும் முடியாது. ஆனா என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரு இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் நீங்க பொறுமையா சகிக்கிறதையும் நீங்க படுற பாடுகளையும் நான் அறிஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. நம்மை அறிந்த ஒருவர் நமக்காக இருக்கிறார். அவரிடத்துல உங்களுடைய பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்க சொல்லுங்க. அவர் அதை சமாளிக்க தேவையான கிருபைகளை தந்து அதை தாண்டி செல்ல பலனையும் கொடுப்பார். மனிதர்கள் ஒருவேளை நம்மளை புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம், நமக்கு உதவ முடியாம இருக்கலாம். ஆனா நம்மை புரிந்து கொண்ட, நம்மை அறிந்து கொண்ட நேசர் நமக்காக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவர்.